Hi friends, assalamu alaikum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு புது இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா கீரை சாதம் எப்படி வீட்லயே சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதே மாதிரி காளான் கிரேவியும் எப்படி சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். கீரை ரைஸ் எப்படி செய்யறதுங்கறத நம்ம பாத்துறலாம். ஒரு குக்கர்ல வந்து நம்ம எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். 2 ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் வந்து நீளமா நறுக்கி வச்சிருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. போட மறந்தாச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம். இந்த கீரை வந்து நம்மளோட வீட்டிலே வந்து முளைச்ச கீரை, வெந்தயக்கீரை. ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை வந்து சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை, புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். எந்த ஒரு பொருளுமே வந்து யூஸ் பண்ணாம சிம்பிளாவே வந்து நம்ம கீரை சாதம், கீரை ரைஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து தண்ணியும் சேர்த்துடலாம். ஒரு கப் அரிசி சேர்த்தீங்கன்னா 2 கப் தண்ணி வந்து ஊத்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம விசில் போட்டுறலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க.
நம்ம வந்து காளான் கிரேவி வந்து எப்படி வைக்கிறதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை நம்ம வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தில் நல்லா அந்த பச்சை வாசனை வந்து போகட்டும். இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காளான்குள்ளே வந்து மசாலா எல்லாமே மிக்சிங் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து தண்ணி இல்லாத மாதிரி தெரியும். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிடாதீங்க, ஏன்னா காளானே வந்து தண்ணி விட்டுரும். இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து தண்ணி ஊற்றவே இல்லை, காளான்லேயே வந்து தண்ணி விடுது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாகவே நம்ம வந்து காளான் கிரேவி செஞ்சிடலாம். காளான் வந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுறலாம். நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை, எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு விசில் வந்துருந்துச்சு கீரை ரைஸ்ல இருந்து. இன்னும் ஒரு விசில் வரட்டும். விசில் போனோடனே நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம காளான் வெந்துருச்சாங்கிறத பார்த்துடலாம். காளான் வந்து நல்லாவே வெந்துருச்சு. அதே மாதிரி உப்பும் உரப்புமே வந்து கரெக்டாக இருக்கு.
இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கிண்டி விட்டுட்டு அடுப்பு அமர்த்திடலாம். சிம்பிளாக வந்து நம்ம காளான் கிரேவி வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம மல்லிக்கீரை போட்டுடலாம். கறி சுவையில் எப்படி காளான் கிரேவி செய்யறதுங்கிறத நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த மாதிரியே வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். காளான் கிரேவியை ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பு அமர்த்தியாச்சு, அவ்வளோதான். விசில் போயாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரை திறந்துடலாம். இங்கே பாருங்கள், கீரை சாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து உதிரி உதிரியாக இருக்குது ரைஸ் அப்படின்னு. வீட்டில் ஆக்கும் இல்லையா நார்மலாக ரைஸ், அந்த ரைஸில் தான் நம்ம வந்து கீரை சாதம் செஞ்சோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீரை சாதமும் காளான் கிரேவியும் ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.